அஸ்ஸலாமு அலைக்கும், ஜும்மா முபாரக். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 284 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 518 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 51 இலங்கைக்கு 983 ரூபாய் 28 உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்கள் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. கட்டணம் 1.25 தினார் தான். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷனும் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் 1 தினார் போன்ற கட்டணங்களை மறந்துடுறாங்க. குவைத்ல அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், அல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற வெவ்வேறு பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் குறிப்பாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிறைய பேர் லீவுக்கு போவீங்க. பல பகுதிகளிலையுமே பார்த்தீங்கன்னா பலவிதமான பல வகைப்பட்ட எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ஒவ்வொரு கட்டணம் அறவிடுறாங்க. இதில் குறிப்பாக சில எக்ஸ்சேஞ்சுகளில் 750 ஃபீல்ஸ், சில எக்ஸ்சேஞ்சுகளில் 500 ஃபீல்ஸ், 1 தினார், 900 ஃபீல்ஸ், 1.25 தினார், இது மாதிரி வெவ்வேறு கட்டணங்கள் அறவிடுறாங்க. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுடைய சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே போல் ஏஆர்ஒய், அல்நாதா, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் இலங்கைக்கு 991 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. இந்தியாவுக்கு 272 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. பணிப்பெண்களுக்கு முடிந்தால் இந்த வாய்ப்பு பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 276 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 156 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 100 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 35 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலை மறுபடியும் அதிகரித்து வருது. இதில் குறிப்பாக 22 கேரட் தங்கம் 300 ஃபீல்ஸால் மீண்டும் அதிகரிச்சிருக்குது. தங்கம் வாங்க இருக்கிறவங்க இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்குங்க. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் விலை கம்மியாகுதா இல்லை அதிகரிக்குதா அப்படின்னு. உள்துறை அமைச்சருக்கு கோடான கோடி நன்றிகள். மீண்டும் பொது மன்னிப்பை இந்த மாதம் 30ஆம் திகதி வரைக்கும் காலக்கெடுவை நீடித்துள்ளார் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சௌத் அல் சபா. இது சம்பந்தமான தகவலையும் பார்க்கலாம். அதே போல் மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குவைத்துடைய மனித வளத்துக்கான பொது ஆணையகம். அக்காமாவில் இருக்கிற அட்ரஸும் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அட்ரஸும் வேறையா பிரச்சனை வரப்போகுது. ரொம்பவும் துயரமான ஒரு சம்பவம். உண்மையிலேயே சொல்லப்போனால் குடும்பங்கள் அழுகிறத பார்க்கும்போது வேதனையாக இருக்குது இறந்தவர்களுடைய. அதே மாதிரி மீண்டும் தீ விபத்து ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் நேற்றைய தினம் வியாபார தளத்தில் பெரிய ஒரு தீ விபத்து பதிவாகி இருக்குது. உள்துறை அமைச்சர், முனிசிபாலிட்டி அமைச்சர் தொடர்ந்தும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே சென்று சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. அமைச்சருடைய நேரடி விஜயம். குவைத்துடைய சிவில் ஏவியேஷன், சிவில் விமான போக்குவரத்து ஒரு ரெக்கார்டை வச்சிருக்கிறாங்க மே மாதத்தில் மட்டுமே. அதே போல் பல பகுதிகளிலையும் ஓவர்லோட் அதிகமான மின்சாரம் பாவிக்கப்படக்கூடிய அப்பார்ட்மெண்ட்களை தேடி பிடிச்சு மின்சாரத்தை தடை செய்கிறாங்க. பலரும் அப்பார்ட்மெண்ட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டுருக்கிறாங்க. ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் அதிரடியான சோதனை ஆரம்பமாகி உள்ளது. விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இந்த சம்பவம் குறித்த செய்தியால் ஆழ்ந்த அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவித்திருக்கின்றார். இந்தியர்கள் பலர் காயமடைந்ததும் உயிரிழந்ததும் மிகவும் ஒரு சோகமான சம்பவமாக மாறியுள்ளது. அதே போல குடும்பங்கள் கதறி அழக்கூடிய காட்சிகள்
உண்மையிலேயே மனதை கலங்க வைக்குது. ஏன்னா இந்தியர்கள் பலர் இந்த இடத்துல உயிரிழந்திருக்கிறாங்க. பல மாநிலத்தை சேர்ந்த சகோதரர்கள், குறிப்பாக கேரளாவில இருந்து தான் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. கேரளாவில் கிட்டத்தட்ட 23 பேர் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த 7 பேரும், ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த 3 பேரும், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 3 பேரும், ஒடிசா மாநிலம் 2 பேர், அதே போல ஜார்க்கண்ட், ஹரியானா, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், இந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் ஒவ்வொருத்தர். அல்லாஹ் ரஹ்மா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எத்தனையோ கனவுகளை சுமந்து, எத்தனையோ எதிர்பார்ப்புகளை சுமந்து இந்த நாட்டுக்கு தொழிலுக்காக வந்த அப்பாவி தொழிலாளர்கள் இன்று எங்களோடு இல்லை. இந்த நிலைமை இன்னும் தொடராமல் இருக்க குவைத்துடைய அரசு நிச்சயமாக அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதே போல வெளிநாடு வாழ் தொழிலாளர்களே, இந்த காட்சி உங்கள் அனைவருக்குமே ஒரு பாடம். நீங்க எந்த ஒரு வேலை செய்ய போனாலும் அதுல கவனம் இருக்கணும். உங்களுடைய குடும்பங்களை ஒரு செகண்ட் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய குழந்தை, மனைவி, சகோதர சகோதரிகள், தாய், தந்தை சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்களுடைய கலக்கம் எப்படி இருக்கும்னு, அவங்க எப்படி கலங்கி போவாங்கன்றத இந்த காட்சிகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த வேலை செய்ய போனாலும் கவனமா பார்த்து நிதானமா செய்யுங்க. அல்லாஹ் உங்களோட துணை இருக்கட்டும். தொழிலாளர்களின் குடியிருப்பு தரவை புதுப்பிக்காத நிறுவனங்களுக்கான அரசாங்க ஒப்பந்த கோப்புகளை நிறுத்துமாறு மாண்புமிகு முதல் துணை பிரதமர் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹதி யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் மனித வளத்துக்கான பொது ஆணையத்துக்கு ஒரு உத்தரவை இட்டுள்ளார். இதன் அடிப்படையில் இப்போ சாதாரணமாக ஒரு கம்பெனி இருக்குது. ஒரு கம்பெனியில் ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 100 பேரும் எந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி இருக்கிறாங்க, அவங்க இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் எது, அந்த டீட்டெயில்ஸ், அந்த டேட்டா, அந்த ஏரியா, எத்தனை பேர் தங்கி இருக்கிறாங்க, எத்தனை ஃப்ளோரில் இருக்கிறாங்க, எத்தனை அறைகளில் இருக்கிறாங்க, இப்படி ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸையும் சப்மிட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி அதிகபட்சமாக இப்போ 40 பேருக்கு ஒரு ரூம், 50 பேருக்கு ஒரு ரூம், 25 பேருக்கு ஒரு ரூம், இந்த மாதிரியெல்லாம் இவங்களுடைய டேட்டா இருக்கவே கூடாது. அவங்களுக்கு சரியான தரவுகளில் சரியான சட்ட ரீதியாக சட்ட ஒழுங்குக்கு அமைய அறைகள் வழங்கப்படணும். தொழிலாளர்களுக்கான சரியான நீதி இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் கிடைக்கும். அதே போல இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னன்னா, இப்போ அபார்ட்மெண்ட்கள் அனைத்திலையுமே அமைச்சர், உள்துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் டாக்டர் நூர் அஹ்மத் ஷான் அவர்கள், அதே போல் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹதி யூசுப் சவுத் அல் சபா, உள்துறை அமைச்சகத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாஃப் அவர்கள் மற்றும் தீயணைப்புத்துறையின் விசேட அதிரடிப்படை, இப்படி பலருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிகள்லையும் ஜிலீப் ஷோக், ஹைதான், மஹபூலா, ஃபர்வானியா, ஹவாலி, சால்மியா, இந்த மாதிரி எல்லா பகுதிகள்லையுமே அப்பார்ட்மெண்ட்கள்லாம் எங்கெங்கே அதிகமாக இருக்குதோ அந்த பகுதிகள் எல்லாத்துக்குமே விஜயம் செய்ய போகிறாங்க. நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஜயத்தை. இந்த சுற்றுப்பயணத்தில் பல வியாபார தலங்கள் பல இடங்களுக்கு வந்து சீல் வச்சிருக்கிறாங்க. இன்னமும் இது தொடரும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவருடைய தரவையும் வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்கள்லையும் யார் யார் எந்தெந்த பேரில் என்னென்ன நாட்டுக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் ஹாரிசுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அதே போல் நீங்கள் இப்போ சாதாரணமாக இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இதை பற்றி இந்த உதாரணம் 1000 தடவை சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் ஜஹராவில் உங்களுடைய கஃபீல்கிட்ட அக்காமல் அடிச்சிருக்கிறீங்க. உங்கள் கஃபீல் வந்து ஜஹராவில் இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் வேலை செய்கிறது ஃபஹீலில். நீங்கள் ஃபஹீலில் வேலை செய்கிறீங்க, கஃபீல் இருக்கிறாரு ஜஹராவில். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி இருக்கிறீங்க. செக்இன் வரும்போது உங்களோட அக்காமாவை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கிறீங்க. அடுத்தது நீங்கள் ஒரு வேளை காதிம் வீசாவாக இருந்தீங்கன்னா உங்கள் கஃபீல் எங்க, கஃபீலோடு இருக்காமல் காதிம் வீசாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை அப்படின்ற கேள்வி தான் முதலாவது கேட்பாங்க. அப்போ தான் ஞாபகம் வரும் உங்களுக்கு இந்த சர்ஃபானுடைய நியூஸு. அன்னைக்கே சொன்னால் கேட்டோமா அப்படின்றது ஞாபகம் வரும். ஒன்று சிறை தண்டனை, இல்லைன்னா அபராதம். காதிமில் வெளியில் வேலை பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் வெளி வீசா, எனக்கு வெளி வீசா, நான் வெளி வீசாவில் வேலை பார்க்குறேன் அப்படியோ அதையே நம்பி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் இந்த மாதிரி வெளியில் வேலை செஞ்சு இது அப்படியோ பழகி இது வந்து வெளியிலே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நாட்டில் கெடுபிடி இல்லாததால் சாதாரணமாக எங்கே வேணாலும் ஆஃபீஸில் வேணுனாலே சில காதிம் வீசாவில் மினிஸ்ட்ரிக்குள்ளேயே போய் சிலர் வேலை செஞ்சாங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே வேலை செஞ்சுருக்கிறாங்க ஒரு சிலர் காதிமில். அந்த காலம் அது வசந்தன்கோ காலம். இது ரொம்ப விஷம் பிடிச்ச காலம்.
இப்போ எல்லாமே ஃபுல் செக்இன், யாராலையும் எங்கேயுமே தப்ப முடியாது. பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்கள் எல்லாமே சோதனை. எல்லா அப்பார்ட்மெண்ட்கள்லேருந்தும் வெளியேற்றுறாங்க ஆக்களை. பலர் வந்து அப்பார்ட்மெண்ட்களை விட்டு வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. சில அப்பார்ட்மெண்ட்களை இழுத்து மூடிட்டாங்க. சில அப்பார்ட்மெண்ட்களில் வந்து ஆக்களை ஃபுல்லாக வெளியேற்றிட்டு மெயின்டெனன்ஸ் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க மஹபூலா பகுதிகளில் எல்லாம். ஏன்? தீத்தடுப்பு சரியான முறைகளை பேணாததால் பல அப்பார்ட்மெண்ட்கள்லேருந்தும் எல்லாரையுமே வெளியேற சொல்லிட்டாங்க. அல்லாஹு ஆலம், இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகிறோமோ அப்படின்னு தெரியலை. முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கிறவங்க சாதாரணமாக உங்களுடைய டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணிடுங்க ஹாரிஸுக்கிட்ட. அதே போல் அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்க முடிந்த வரைக்கும் உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை சரி கலெக்ட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. நாட்டுக்கு போகிறது போகாது அது உங்களோட இஷ்டம். இப்போ வேறு இன்னும் கொஞ்சம் நாள் நீடிச்சிருக்கிறாங்க, அதை பற்றியும் பேசுவோம் வீடியோட கடைசியில். ஆனால் நீங்கள் நாட்டுக்கு போகலைன்னா, எங்கேயாவது இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை சரி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ், யார், நீங்கள் எந்த ஊர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது. என்ன காரணத்துக்காக அதை சொல்கிறேன்றதை முன்னாடி வரக்கூடிய வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. إلى فهد يغير سكنه من إلى، المفروض يروح يغير مقر السكن إلى المكان الجديد، صح؟ معناته تأكدي لي من البطاقة المدنية، معناته إذا مو مغير معناته تخالف. هلا شهر زين. احنا بشهر 3 نزلنا خدمة ربط مع المعلومات المدنية، وطلبنا من أصحاب العمل دخلوا بطوعا إن حثوا بياناتكم. ما في أحد حدث، يعني عدد جدا قليل، بس وقفنا العقود الجديدة هي للحين قامت خلاص تلتزم وتدخل. كانت خطتنا أن بعد العيد الكل يوقف، وطبعا تعليماتك امس وصلتنا، فاحنا راح نوقف الكل ونجبره يحدث بالربط مع المعلومات المدنيه، فاحنا رابطين. الاسبوع الجاي بعد الاجازه ابي اشوفكم علشان الربط بين القوى العامله وبين البطاقه المدنيه وبين خدمات وزاره الداخليه. اللي يبي يلتزم يطبق الشروط اللي موضوعه لدوله الكويت، مو للقوى العامله ولا لوزاره الداخليه ولا للقوى العامله. اليوم منظومه واحده صارت، اللي يبي يطبق يبي يخالف عندك نوقف عنده بكل الثلاث جهات، ماشي؟ ذاك الساعة راح يجيك وهو مجبر انه يصلح المنظومة مالته. مو مسؤولية كل رجل كويتي مخلص، مو بس وزير ولا مدير، لا، كل كويتي. راح نحط تليفون مخصص حق اي مخالفة موجودة، مثل ما حطينا تليفون حق المزدوجين الجنسية، راح التليفون حق كل كويتي يشوف اي مخالفه بالكويت مثل اللي قاعدين نشوفه على اساس يبلغنا. والله نتائج التحقيق امس بدت فيه النيابه العامه وتحفظوا على اصحاب الشركه، وصاحب العقار هو شريك في الشركه ويا الحارس، متحفظين عليهم في النيابه من امس، يستكملون وياهم التحقيق اليوم. الحين الحمد لله تمكنوا من تحديد 48 شخص متوفي. لغاية قبل 10 دقائق
آخر واحد اللي قدروا يتمكنون من هويته يعني شخص هندي. 45 شخص هندي متوفي و3 من الفلبين. باقي واحد إن شاء الله نقدر نوصل له بعد. إن شاء الله خلال أسبوعين وعدتني وزيرة البلدية راح يقدم لمجلس الوزراء على أساس مشروع قانون جديد إزالة المخالفة بلحظة. ما نعطي انذار ولا راح نقول له زيل مخالفتك. عندنا فرق راح تزيل المخالفة على طول. ولكن اليوم من هالمكان أنا شاكر لكثير من أصحاب العقارات اللي اتصلوا فيني أمس واللي أعتقد موجودين الحين هم بنفسهم قاعد يزيلون المخالفات. ليش إن شافوا في متابعة وفي مراقبة على المخالفات، واليوم قاعد يزيلونهم هم بنفسهم، وطلبوا مهلة 48 ساعة على أساس يقدرون هم يزيل مخالفتهم بنفسهم. சோழி முடிஞ்சது. இனி வருங்காலம் எல்லாமே சரியாக இருக்கணும். இல்லாத பட்சத்தில் பிரச்சனை தான். காதிமில் வெளியில் வேலை பார்க்குறவங்க தான் ரொம்ப கவனம். அக்காமா பற்றிய தகவல், அட்ரஸ் பற்றிய தகவல் இனிமேல் தான் தேடுதல் ஆரம்பம். ஷுவக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் நேற்றைய தினம் பிரபல்யமான ஒரு வியாபார தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த தீ விபத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு உயிராபத்தும் இல்லை. ஆனால் பல உடைமைகள் சேதமடைஞ்சிருக்குது, பொருள் சேதம் அதிகரிச்சிருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, கேஸ் யூஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி சார்ஜர், ஹீட்டர், அயன் பாக்ஸ், இந்த மாதிரி எந்த பொருட்களாக இருந்தாலும் தேவை முடிந்தால் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பில் ஏதாவது உணவு வச்சிட்டிங்கன்னா மறக்காமல் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பேர் இந்த ஃபோன்லேயே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ரொம்ப கவனம் தயவு செய்து. நீங்கள் ஒருத்தர் செய்கிற தவறால் பலருடைய உயிர்கள் போகும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. அதே போல் சுலைபியா பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு ட்ரக் ஒன்று, ஒரு லாரி ஒன்று மொத்தமாகவே தீக்கரையாகி இருக்குது. வண்டிக்குள்ளே சிகரெட் பிடிக்கிற லைட்டரோ, ஏதாவது கேஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களோ, பெர்ஃப்யூமோ, அதே மாதிரி சார்ஜர், இந்த மாதிரி பொருட்கள் வச்சுருந்தீங்கன்னா இதுதான் நிலைமை. ரொம்ப கவனம். அதே மாதிரி ஜிலிப்ஷூக் பகுதிகளிலையும் ஒரு வாகன தொகுதி ஒன்றே முழுதாக தீயில கருகி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா வாகனம் சும்மாவே தீப்பிடிச்சிருக்குது. சும்மா தீப்பிடிக்குமா? உள்ளே ஏதாவது இருந்திருக்கும். அடுத்ததா டிராஃபிக் கேம்பெயின் ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அதிரடியான சோதனை ஆரம்பமாகி இருக்குது. ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க, கேரேஜ்களில், கடைகளில், உணவகங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க. அதிரடியான சோதனை ஆரம்பம். ஓவர்லோட் மனுஷனுக்கும் தான் கரண்ட்டுக்கும் தான். புதிதாக நியமிக்கப்படும் ஊழியர்களுக்கு ஷிஃப்ட் வேலை அல்லது கூடுதல் பணிகளுக்கு ஒதுக்கப்படுவதில்லை என மின்சார அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதே போல் அனைத்து அபார்ட்மெண்ட்கள், வியாபார தலங்கள், நிறைய இடங்களில் இப்போ சோதனைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓவர்லோட், அதிகமான மின்சார பாவனை. சாதாரண ஒரு 100 குடும்பம் இருக்குன்னா அவங்களுக்குரிய தேவையான எல்லா ஏற்பாடுகளுக்கும் ஏற்ற மாதிரி மின்சார அளவை அளவுகோல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதை விட அதிகமாக அந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னா உடனே செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த இடத்துல விதிமீறல்கள் பதிவாயிடுச்சுன்னா உடனே மின்சாரத்தை இல்லாமல் பண்ணிடுவாங்க. தயவுசெய்து ரொம்ப கவனம் அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கிறவங்க. சிவில் ஏவியேஷன் 1.1 மில்லியன் பயணிகள் கடந்த மே மாதம் விமான நிலையம் வழியாக மொத்த பயணிகள் போக்குவரத்து என தெரிவித்துள்ளது. இந்த வாட்டி அதிகமாகவே இப்போ அக்காமா இல்லாதவங்களும் பயணிக்கிறதால அதிகமான பயணிகள் பதிவாகும்.
அதே போல் வியாபார நிலையங்களின் உரிமையாளர்களே, ஏதாவது ப்ரொமோஷன் வருது, ஏதாவது ஒரு முக்கியமான சர்வீஸ் புதுசாக நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு வணிக வர்த்தகத்துறையால் ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா தயவு செய்து நம்பாதீங்க. அது எல்லாமே ஃபேக். நிறைய ஃபேக்கான பொய்யான மெசேஜ்கள் வருது. அதை நம்பி ஏமாந்து உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய டீட்டெயில்ஸையும் இழந்துடாதீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான தகவல், குற்றவியல் நீதிமன்றம். குவைத்தில் ஒரு வைத்தியருக்கு 15 ஆண்டுகள் வெளிநாட்டில் சம்பளம் பெற்றதற்காக குவைத் மனநல மருத்துவர் ஒருவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 மில்லியன் தினார் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அதே போல் இந்த நாட்டில் போலியான ஃபேக்கான சர்டிஃபிகேட்டோடு யாருமே வராதிங்க. ஒட்டுமொத்த சம்பளத்தையும் ரிட்டர்ன் கொடுக்கணுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நேற்று தான்ப்பா துவா கேட்டேன். நேற்று தான் இவங்களுக்காக ஒரு பிரார்த்தனையே போட்டு முடித்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அல் அஃபு ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா உசர் தாkhலியா அல்லா யத்திகல் ஆஃபியா அல்லா யத்திகல் சஹவுல் ஆஃபியா மஷ்கூர் மத்கஸர் ஹாதல் மௌது. குவைத் வழிகாட்டுதல்கள் மற்றும் அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் மாண்புமிகு துணை பிரதமர் மற்றும் பாதுகாப்பு உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் குடியுரிமை மீறுபவர்கள் வெளியேற அல்லது தங்கள் நிலையை திருத்துவதற்கான காலக்கெடு எதிர்வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி 2024 வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துள்ளார். இந்த நீடிப்பு இதனுடன் ஒத்துப்போகிறது. இந்த சந்தர்ப்பத்தை அனைவரும் பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதில் முக்கியமான விடயம் என்னென்னா, கடைசி கட்டம் இந்த மாதிரி ஹஜ்ஜி பெருநாளுக்கு ஒரு போடுங்க. ஹஜ்ஜி பெருநாள் வந்ததால் தான் இந்த வாட்டி நம்மளுக்கு இந்த பொது மன்னிப்பை இன்னும் கொஞ்சம் நாள் நீடித்ததுக்கான காரணம். ஏன்னா 17ஆம் தேதி 17ஆம் தேதி 16 17 லீவு நாளாக வரதால் நிறைய அதிகாரிகள் அவங்களுடைய வேலைகளில் கவனம் செலுத்த மாட்டாங்க, லீவு தான் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அக்காமா இல்லாதவங்க பாதிக்கப்படுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அல்லாஹ் அவருக்கு இன்னும் மேலும் பொழுதும் பாதுகாக்கணும், அவருடைய ஆயுஷை நீட்டிச்சு வைக்கணும். அதே மாதிரி அவருக்கு நோய் நொடி இல்லாத சிறந்த ஒரு சுகாதாரமான வாழ்வை கொடுக்கணும். குவைத்துடைய மன்னருக்கும் அதே போன்றே அமையட்டும். அதே போல் அல்ஹம்துலில்லாஹ், இப்போதைய சூழலில் நிறைய பேர் பதட்டத்திலையும் பயத்திலையுமே இருந்தீங்க. நிறைய பேர் 17ஆம் தேதி டிக்கெட்டு போட்டு கூட யோசனையில் இருந்தீங்க. இனிமேல் எந்த ஒரு யோசனையுமே இல்லை. 6ஆம் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தாராளமாக நீங்கள் இந்த நாட்டை விட்டு போகலாம், உங்களுடைய நிலையையும் சரி செய்யலாம். இப்போ ரீசெண்டாக கூட நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளோடு வந்தாங்க. கஃபீல் காசை வாங்கிட்டார், ஆனால் இன்னும் ரிலீஸ் தரலை, இன்னும் பிரச்சனைகள் முடியலை. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. நிறைய கஃபீல்கள் 17ஆம் தேதியோடு இவன் நாட்டை விட்டு போயிடுவான், இவனை அனுப்பிடலாம் அப்படின்னு நம்மளை மண்டையை கழுவலான்னு ரெடியாக இருந்திருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை பார்த்து இந்த சான்ஸ் தந்திருக்கிறாரு. நீங்கள் இனிமேல் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ உடனடியாக எடுங்க, உங்களுடைய வேலைப்பாடுகளை செய்யுங்க. அதே மாதிரி தூதரகத்துக்கு சென்று இன்றைக்கா இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணி கொள்ளலாம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இலங்கை தூதரகத்தை பொறுத்த வரையில் பேர் சொல்கிறதுக்கே சில நேரங்களில் கூசுது. உண்மையிலே அதிகாரிகளே, நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் வேதனைப்படுத்துது. என்ன செய்ய? ஹஜ் பெருநாளை முன்னிட்டு 2024 ஜூன் 16 முதல் 19 வரை இலங்கை தூதரகம் மூடப்பட்டிருக்கும். சுத்தம் சுகம் தரும். வேற என்னத்தை பேச இருக்குது மக்களே? ஏசி வாய்தான் வலிக்குது. ரோசம் இல்லையாடா உங்களுக்கு அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுது. வேற என்னத்தை கேட்குறது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சூழல் எவ்வளோ உண்மையிலேயே இந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 16 17 இப்போ பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 30ஆம் தேதி வரைக்கும் உள்துறை அமைச்சருக்கு நன்றிகள் 30ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இந்த 16ஆம் தேதி 17ஆம் தேதி கடைசி கட்டத்திலேயாவது யாராவது ஒயிட் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்தால் அப்போ அந்த நிலைமையில் என்ன செய்கிறது? நீங்கள் எப்படி அனௌன்ஸ் பண்ணினீங்கன்னா அப்போ நீங்கள் சொல்லணும், இல்லை நீங்கள் பரவாயில்ல உங்களுக்கு எடுக்கணும்னு இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போங்கன்னாவது சொல்லணும். மற்ற வேலைகள் பாஸ்போர்ட் எடுக்க வர்றது, ஃபைல் நிரப்ப வர்றது, அது இதெல்லாம் இல்லை. இந்த பொது மன்னிப்பில் போகிறவங்களுக்காவது கொஞ்சம் ஒரு கருணை காட்டுங்களேண்டா. சம்பளம் எடுக்கிறீங்க தானே, கடுப்பேற்றிக்கிட்டு. எது எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ் ஜூன் 30 வரைக்கும் பொது மன்னிப்பு இருக்குது. நல்லா லீவெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும் அதிகாரிகள். அதுக்கப்புறமா போய் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.